நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் பர்பஸ்க்கு கட்டி விடுற மாதிரி ஏதாவது நல்ல ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நம்ம ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு அப்படியே பேரலல் ஆப்போசிட்ல அப்கமிங்ல புதுசாக ஹாஸ்பிட்டல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கும் இங்கேயே உங்களுக்கு வந்தாச்சு. இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க பாத்தீங்கன்னா? நான் வந்து 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் ஆகுது. இப்போ இந்த ரோடுனாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி நிற்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா நீங்க. சிம்பிளான வண்டி சைக்கிள் போகாத இடம். சரி. இப்ப இந்த மெயின் ரோடு போட்டதால இதுக்கு அண்டாண்ட அட்டகாமணிக்கு அண்டாண்ட தான் தண்ணி நிக்குமா அவசரம். இந்த பொட்டு தண்ணி இருக்காது. எந்த கஸ்டமர் வந்தாலும் கிளீனா வாங்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் ஆன் ரோட்ல நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு மணிமங்கலம் போற பஸ் போற ஆன் ரோட்ல தாங்க அமைஞ்சிருக்கு. இது எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஜே காலேஜுக்கு அப்படியே 2 பிளாட் தள்ளி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா மருதம் அப்பார்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 350 ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியில பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 6 பிளாட் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதுல 2 கமர்ஷியல் பிளாட்டும் மீதி 4 ரெசிடென்ஷியல் பிளாட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்ல நீங்க என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீ ஷாப் வைக்கலாம், பார்பர் ஷாப் உங்களுக்கு வைக்கலாம், அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் மாதிரி கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், மெடிக்கல் ஸ்டோர் கூட வரலாம். ஏன் நான் இதெல்லாம் வைக்கலான்ற மாதிரி சொல்றேன்னா, நம்ம தாம்பரம்ல இருந்து என்ட்ரி ஆகும்போது டிஎம்ஜே காலேஜ் தாண்டி தான் நம்மளுக்கு மணிமங்கலம் போற ரூட், மெயின் ரோடு இதுதாங்க. இதை தாண்டி தான் நீங்க மணிமங்கலம், ஸ்ரீபெரும்புத்தூர் எல்லாமே போவீங்க. அதே மாதிரி ஃபுல் ரெசிடென்சியல் லொகேஷன்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால நான் சொல்ற ஷாப்ஸ் எல்லாமே வச்சீங்கன்னா கண்டிப்பா நல்லா மூவிங்காக தான் இந்த லொகேஷன்ல இருக்கும். இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்களே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆப்போசிட்ல ஒரு பாட்டிமா இருக்காங்கல்லங்க, அந்த பாட்டிமா கிட்ட இந்த லொகேஷனை பத்தியும் இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் பத்தியும் நாங்க கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? அந்த மைக் இப்படி வச்சுங்க. இப்ப இந்த மணிமங்கலம் ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க பாட்டிமா? நான் வந்து 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் ஆகுது. இப்ப இந்த ரோடுனாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி நிற்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா நீங்க. இந்த 25 வருஷத்துல சிம்பிளான வண்டி சைக்கிள் போகாத இடம். சரி. இப்ப இந்த மெயின் ரோடு போட்டதால இதுக்கு அண்டாண்ட அட்டகாமணிக்கு அண்டாண்ட தான் தண்ணி நிக்குமா அவசரம். இது காஞ்சிபுரம் ரூட்டு. இந்த அண்டா வந்து ஸ்ரீபெரும்புத்தூர். இந்த ரோடு சரி சரி. இந்த பொட்டு தண்ணி இருக்காது. எந்த கஸ்டமர் வந்தாலும் கிளீனா வாங்கலாம். சரி சரி. இந்த பக்கம் பஸ் ரூட் தானே? பஸ் ரூட்டு காஞ்சிபுரம், இது ஸ்ரீபெரும்புத்தூர். பஸ் இந்த பக்கம் தான் இந்த பக்கம் தான் போகுது. அதே மாதிரி இங்க ஒரு காலேஜ் இருக்குல்ல, டிஎம்ஹெச் காலேஜ் பக்கத்துலயே தான் இருக்கு. பக்கத்துலயே டிஎம்ஹெச் காலேஜ். மெயின் ரோடு தாண்டன உடனே தனலட்சுமி காலேஜ். இந்த ஆண்ட பெட்ரோல் பங்கு வருது. இந்த ஆண்ட வந்து ஹாஸ்பிட்டல் வருது. இதுக்கு எதிர்க்க வந்து ஹாஸ்பிட்டல் கட்ட போறாங்க. வருது. சரி சரி. கிளீனான இடம். அழகா வீடு கட்டலாம், கடையை வச்சுக்கலாம். கஸ்டமருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. நன்றி. ஸோ நம்ம நின்று இருக்க லொகேஷன் வந்து அவுட்டர் ரிங் ரோட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நியர்பைல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ரைட் சைட்லேயே பக்கத்துலேயே டிஎம்ஜே காலேஜ் இருக்கு. நமக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பில்டிங் தெரியுதுலங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பட்டிங் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் போயிட்டுன்னா உங்களுக்கு தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மெயின் ரோடு அவுட்டர் ரிங் ரோட் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா வெல்ஸ் குளோபல் ஸ்கூல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்ல 6 பிளாட்டாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. 2 பிளாட் கமர்ஷியல் பிளாட்டும் 4 பிளாட் ரெசிடென்சியல் பிளாட்டும். ஸோ இந்த ஃப்ரண்ட்ல அமைஞ்சிருக்குலங்க பிளாட் நம்பர் 5 அண்ட் பிளாட் நம்பர் 6, அந்த 2 பிளாட் வந்து கமர்ஷியல் பிளாட். பிளாட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் 1658 ஸ்கொயர் ஃபீட்டும், பிளாட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேசிங் 1670 ஸ்கொயர் ஃபீட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7000 ருபீஸ் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் பிளாட் பார்த்தீங்கன்னா 2 பிளாட் ஈஸ்ட் ஃபேசிங்கும் 2 பிளாட் நார்த் ஃபேசிங்கும். அந்த நார்த் ஃபேசிங்ல ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 4 பிளாட். அதோட மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 982 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1290 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4900 உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சிவில் ஸ்கோர் சூப்பராக இருந்ததுன்னா 80 to 90% வரைக்கும் இவங்களே உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லொகேஷன்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் பர்பஸ் கட்டி விடுற மாதிரி ஏதாவது நல்ல ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஏன் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடு அப்பார்ட்மெண்ட் இருக்கு.
ஸோ அதுக்கு அப்படியே பேரலல் ஆப்போசிட்ல அப்கமிங்ல புதுசா ஹாஸ்பிட்டல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கும் இங்கேயே உங்களுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ரோடு ஆன் ரோடுன்றதுனால மணிமங்கலத்துக்கு இதான் உங்களுக்கு மெயின் ரோடு. டிஎம்ஜே காலேஜ் உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு. நீங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு டீ ஷாப்பு, பார்பர் ஷாப்பு, இல்ல ஏதாவது கமர்ஷியல் கட்டி நீங்க வாடகை விட்டீங்கனாலும் இமீடியட்டா உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிடும். ஸோ அதே மாதிரி தாம்பரம் டு ஆன் ரோட், தாம்பரம் டு மணிமங்கலம் போற ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.